தியானி அப்படின்றவர் வந்து தனக்குள்ளேயே சக்திகள் இருக்கு, தனக்குள்ளேயே இறை இருக்கு, கடவுள் உள்கடை நமக்குள்ள கடக்கணும், அதுதான் கடவுள் அப்படின்றத தெரிஞ்ச ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தியானத்தை தம் வாழ்க்கையில கொண்டு வருவாங்க. அத்தனை ஜென்மாக்கள் நம்ம தியான சாதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்திருப்போம். இதுக்கப்புறம் தான் உண்மையான ஆத்ம முன்னேற்றமே இருக்கீங்க. இத்தனை நாள் வந்து இந்த பூமிக்கு பழகிட்டு இந்த மாயையில இருந்துட்டு நம்ம இப்படியெல்லாம் வந்து ஒரு நாடகம் நடத்திட்டு கீழையும் மேலையும் பாவ புண்ணியங்கள்லயும் அப்படியெல்லாம் ஒரு சுழற்சி அடிச்சுட்டு வந்திருப்போம். சோ தியான நிலைக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னா எத்தனை ஜென்மாக்கள் எடுத்திருப்பாங்க? கிட்டத்தட்ட 2000 ஜென்மாக்கள் எடுத்திருப்பாங்க. தியானம் அப்படின்ற அந்த அடி எடுத்து வச்சிருக்காங்கல்ல, எவ்வளவு கிரேட் அவங்க. எத்தனையோ ஜென்மங்கள் கஷ்டப்பட்டு தியானத்துக்குள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்கணும்.